முடியாட்டும் இட்லி எடுத்துட்டு வச்சிருக்க. உனக்கு மட்டும் 4 வடையா? எனக்கு 2 இட்லி ஒரு வடையும், உனக்கு 4 வடை திங்க முடியா நீ? ஏலே, எனக்கு இட்லி தின்னு தின்னு நாக்கு மரத்து போச்சு, ருசியே தெரிய மாட்டேக்கு. நீ வடை விரும்ப மாட்டல, அதான் உனக்கு ஒரு வடை, எனக்கு 4 வடை. ஆமா, இட்லி தின்ன உடனே அவளுக்கு நாக்கு மரத்து போயிடும். நல்ல எண்ணெய் பலகாரமா தின்னு, நாக்குக்கு நல்ல ருசியா தான் இருக்கும். அப்புறம் போய் ஆஸ்பத்திரியில படுக்க வேண்டியதான். ஏலே, வாயை முடிக்கிட்டு சத்தம் கட்டாம தின்னுட்டு போ. என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் உனக்கு. என்னத்தையும் பண்ணு, எனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு நல்லதுக்கு சொன்னா அப்படிதான் என்னைய ஏதாவது சொல்லுவேன். சரி, சட்னி சாம்பாரை தவிர ஒரு மீன் குழம்பு, ஒரு கொடி குழம்பு ஏதாவது வச்சிருக்கலாம்ல, நல்லா இருந்திருக்கும்ல இட்லிக்கு. அதானே, தவிர மீன் குழம்பு கறி குழம்பெல்லாம் இல்லாம திங்கவே மாட்டாரு. போ, அடுப்பங்கரையில மீன் குழம்பு வச்சிருக்கேன், கொஞ்சமா எடுத்துக்கோ. மத்தியானத்துக்கும் அதுதான். ரொம்ப தான் சொல்லிச்சுக்கிறேன், என்னத்துக்கு புரிய சொல்லிப்பு? அதான் செஞ்சு வச்சிருக்கல அண்ணன். எப்பப்பா இவனை சமாளிக்கிறது பெரும்பாடலா இருக்கு. இத்தனோண்டு இருந்துக்கிட்டு என்ன வரத்து வாரம் நிம்மதியா 4 வடையை திங்கி விடுதானா? என்னாச்சுல, என்னத்துக்கு இப்படி முறைக்கிற? ஏலே, என்னாச்சு? இது ஒரு மீன் குழம்பு. உங்க ஊர்ல இததான் மீன் குழம்புன்னு சொல்லுவாங்களா? வெறும் மீன் மண்டைய போட்டு ஒரு குழம்பு வச்சிருக்கா. பச்சை தண்ணியில மீன் மண்டை மோதக்குது. இத வேற என்னை இட்லியில ஊத்தி திங்க சொல்லி கொஞ்சமா ஊத்திக்கோ, மற்றவனுக்கு சோறுக்கு வேணுங்கிற. ஏமல, அந்த குழம்புக்கு என்ன 8 வீட்டுக்கு மறந்துச்சு, நல்லா தானே வச்சிருக்கு. சரி, இதுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. இந்த மீன் குழம்பு திங்கிறதுக்கு நான் சட்னியை வச்சே தின்னுட்டு போயிடுவேன். உங்க ஆத்தா வரட்டும், என்னத்துக்கு இப்படி குழம்பு வச்சுட்டு போனான்னு அவகிட்ட கேளு. என்னது, எங்க அம்மா வச்சுச்சா? அப்ப நீ வைக்கலையா? ஏன், உங்க ஆத்தா மீன் குழம்பு வச்சாலும் தனியா இருந்தா உங்க ஆத்தா வச்சது தானே. உங்க ஆத்தா என்னதும் வாய அப்படியே 1.5 முழத்துக்கு பொழக்கிற. சரியான ஆளுதாம்ல நீ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, தனியா இருந்துச்சு அதான் சொன்னேன். சொல்லுவேன், நல்லா சொல்லுவேன். கேட்குறவன் கேனையன்னா எலி ஏரோப்ளைன் ஓடிச்சான், அந்த கதையெல்லாம் இருக்கு உன் கதை. ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன், உடனே அதை பிடிச்சுக்குவிய. என்ன தேவை சொல்றது? அதை பிடிச்சுக்கிட்டு எலி ஏரோப்ளைன் ஓடிச்சு, பூனை கப்பல் ஓடிச்சும்ப. பசாம வடைய வச்சுன்னு, இல்லைன்னா ஆடி போய் அதையும் திங்க முடியாம போயிடப்போகுது. ஆமா, இந்நேரம் ஆறி அடைந்து நசுக்குன்னு போயிருக்கும். இன்னொரு தர எண்ணெயில பொறிச்சுதான் திங்கணும். என்னைக்காவது ஆசையா திங்கிறதுக்கு வந்து குத்த வச்சா திங்க விடுறியா? நல்லா எண்ணெயில பொறிச்சு தின்னு, நல்லா பாடு. அப்புறம் பிபி ஆடிட்டு சுகடி ஆடிட்டுன்னு மல்லாக்க மலர்ந்து கிடக்கப்பட எனக்கு வந்துச்சு. இல்ல, சும்மா சாபம் கொடுத்துட்டே இருக்காதுல. காலங்காத்தால நல்ல வார்த்தையே பேச மாட்டியா? எங்க உளுந்து கிடப்பன் தான் பாப்ப போல. என்னன்னு தம்பி, இப்பதான் வடையா? வா, வடை சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டானே. நீ விளையாட வரையானு பாக்கிறதுக்கு வந்தேன். சுமதி அக்கா தான் கூட்டிட்டு வர சொன்னா. எங்க வீட்லயும் இன்னைக்கு பொங்கலும் வடையும் தான். என்னையா சொல்லுத? உங்க வீட்டுல பொங்கலும் வடையுமா? நல்லா தான் இருக்கும். இந்த பேவல நெய்ய ஊத்தி இம்புட்டு காண வச்சிருக்கேன்னு ஏசுவான். எனக்கும் பொங்கலும் வடையும் தான் பிடிக்கும். ஆமா, உனக்கு என்னதான் பிடிக்காது? நல்லா நெய்ய ஊத்தி நல்லா உட்காந்து தின்னா நல்லா பிடிக்கத்தான் செய்யும். என்னத்துக்குனே ஆச்சி ஏதாவது சொல்லிட்டே இருக்க? ஆச்சி சாப்பிட்டுட்டு போட்டும். நல்லா கேளு மவராசை. உனக்கு இருக்கிற அறிவு கூட இந்த பேவலைக்கு கிடையாது. எப்ப பாரு என்னை ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கணும், அதான் வேலை. பக்கத்துல இருக்கிற வரைக்கும் என் அருமை இவனுக்கு எப்படி தெரியும்? நான் இல்லைன்னா தான் இவனுக்கு புரியும். ஆமா, இல்லாம இப்ப எங்க போற? லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் போறியா? சொல்லு, இப்ப சொல்லு, என்னத்துக்கு முழிக்கிற? எங்க போற? ஏலே, எனக்கு வயசாகுதுல்ல, அப்படியேவா இருக்க முடியும்? திடீர்னு ஒரு நாள் நானும் டிக்கெட்டை வாங்கிட்டு போவத்தான் செய்வேன். அதை தான் சொல்ல வந்தேன். ஆமா,
அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு போயிருவா. டிக்கெட் வாங்கிட்டு மத்தவெல்லாம் டிக்கெட் வாங்காம போறாவோ, இவ தான் டிக்கெட் வாங்கிட்டு போறா. போற அன்னைக்கு தெரியாது. இப்படியே சொல்லி சொல்லி 10 வருஷம் முடிஞ்சு 11 வருஷம் ஆயிட்டு. அட பாவி பேவுல, நான் எப்ப போவேன்னுதான் எதிர்பார்த்து காத்து கிடைக்கியோ. ஆமா, எதிர்பார்த்து காத்து கிடக்காவோ. இவ எப்ப மண்டைய போடுவா, நம்ம நல்லா இருக்கலாம்னு எதிர்பார்க்கறாவோ. சும்மா என்னத்தையாவது சொல்லிட்டு கிடக்காத. நான் போய் விளையாண்டுட்டு வரேன். நீ வடையெல்லாம் தின்னுட்டு போய் நல்லா காப்பியை போட்டு குடி. ஏலே, உங்க ஆத்தா தான் வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுனால எனக்கு தோணைக்கு தானே உன்னை இங்க இருக்க சொல்லியிருக்கா. எங்க சுத்த போற? உன் கூட இங்க உட்கார்ந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு தலைதான் வலிக்கும். செத்த நேரம் ஆளை விடுச்சாமி. நான் போய் விளையாண்டுட்டு வரேன். அப்பதான் மண்டை ஃப்ரெஷ் ஆகும். வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே என்கிட்ட சொண்டை போட்டுட்டே இருப்பேன். என்னாலலாம் உன்கிட்ட மல்லுக்கு நிக்க முடியாது. ஆமா, என்கிட்ட மல்லுக்கு நிக்க முடியாது. அந்த சுமதி பிள்ளைகிட்ட போய் நல்லா மல்லுக்கு நிப்ப. பாத்தியால தம்பி, என்னலாம் பேசிட்டு இருக்கானு. பதிலுக்கு பதில் பேசிட்டே தான் இருப்பா. இவ வாயை அடைக்கவே முடியாது. ஏ ஐயா தோற, நீயே சொல்லு, என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? நீ என்னைக்காது உங்க ஆச்சே ஏத்து பேசியிருப்பியா? இவன் மல்லுக்கு தான் நிக்கிறான். என்னை கண்ணில் காண விட மாட்டேன். ஆமா, கண்ணுல காண விடாம தான் இம்புட்டு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா போய் வடையை சாப்பிடு. நான் போய் சத்த நேரத்துல விளையாண்டு வந்துடுறேன். ஏலே, அப்ப இட்லியும் வடையும் திங்க போறேன்னியே, திங்கலையா? நீ சொன்னதே போதும். எனக்கு இப்ப சாப்பிடுற மூடு இல்ல. நான் போய் விளையாண்டுட்டு மத்தியானமா சோத்தை வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரியா? சரி சரி, கழுது ஆடுன மாதிரி ஆடாத, சட்டு புட்டுன்னு வந்து சேரு. ஆமா, இவ கழுது ஆடினதை போய் பார்த்தா. பதிலுக்கு பதில் பேசு. ஒரு நாள் அந்த வாயில நல்ல சூட்டுக்கோலை தூக்கி வைக்கிறனா இல்லையான்னு பாரு. சொன்ன பேச்சே கேட்காம உன் இஷ்டத்துக்கு ஏத்து எடுத்து பேசுறியா? உன் அப்பங்காரன் வேலைக்கு போயிட்டு வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. சரி, சும்மா கோச்சுக்காத. நீ எப்ப போட்டு கொடுக்குறனே தான் இருப்ப போல. எது கொடுத்தாலும் உடனே கோவம் வந்துடும் மகாராணிக்கு. நீ போய் சாப்பிட்டுட்டு செத்த நேரம் படுத்துரு. இப்போ வந்துருவேன். சரியா? என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன், அப்படியே பாவம் போல முழிக்கிறிய என்னத்துக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. உன் மைனிக்காரி வீட்டு பக்கம் விளையாட போனனா அந்த லட்சுமியை இங்கிட்டாக அனுப்பி விடு. எம்பிட்டு நேரம் தான் ஒத்தையில இருக்கிறது. அதானே, நல்ல கழுவி கூட சேர்ந்து குசும்பு பசனும் உனக்கு. குசும்பு பசாட்ட நேரம் போகுமா? அதுதான் அவளை அனுப்பி விடுங்க. அவ உன்கிட்ட பேசிட்டு ஊரு பூரா ஒன்னைய பத்தி இல்லாத பொண்ணெல்லாம் சொல்லுவா. இது தேவையா உனக்கு? ஆமா, அவ சொன்னா என்னதான் இருந்தாலும் அவ என் சொக்காரி, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டா. நீ அவளை இங்கிட்டாக்க அனுப்பு. சரி சரி, நான் மைனி வீட்டு பக்கம் போனா அந்த கழுவிட்ட சொல்லி இங்கிட்டாக்க அனுப்பி விடுதேன். யானை கணத்துக்கு வம்பு. நான் அப்புறம் நான் தான் வர விடாம பண்ணிட்டேன் அப்படிம்பா. சரியாச்சு, பார்த்து பத்திரமா இரு. நான் போயிட்டு வரேன். சரியா? சரி சரி, சட்டு புட்டுன்னு வா. போயிட்டு வரேன் ஆச்சி. சரியா, வெயில் எல்லாம் கிடந்து ஆடாதீங்க, சீக்கிரமா விளையாண்டுட்டு வாங்க.